ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் உத்ராத்தில் பேப்பர் 2ல் வரக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஓகேவா? 5th ரோம் லெட்டரில் வரும். 15 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 4th and 5th ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் 4th கொஷின் கேட்டாலும் 5th கொஷின் கேட்டாலும் சேம் ஆன்சர் தான் நீங்கள் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 4th क्वेश्चन எப்படி கேட்டிருக்காங்கன்னா, भारत के संपन्न भाषा विज्ञान संबंधी कार्य का संक्षिप्त विवरण प्रस्तुत कीजिए. அதாவது இந்த பாஷா விஞ்ஞான் சம்பந்தி மொழியியல், மொழி அறிவியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மொழியியல் அப்படின்னு சொல்றது. ஸோ அது ரிலேட்டடான ஒரு சுருக்கமான விடையலி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் சங்ஷிப்த். அப்படின்னா ஷார்ட்டா அதை பத்தியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. பாரதிய பாஷா விஞ்ஞான் கே இதிஹாஸ் கா திக்தர்ஷன் கராயே. அதே தான் இந்த இந்திய மொழி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மொழியை பற்றியான அந்த மொழியியலை பற்றியான வரலாற்றை வந்து நமக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி உருவாச்சு அப்படின்றது. பாஷா விஞ்ஞான் கா வர்த்தமான் ரூப் ஆதுனிக் யுகு கி உபலப்தி ஹை. அதாவது இங்க பாஷா விஞ்ஞான் அப்படின்றது லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதாவது மொழியியல் அப்படின்னு சொல்றது. ஸோ அது வந்து இப்பத்திய காலத்தினுடைய ஒரு நவீன யுகத்தினுடைய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வர்த்தமான் ரூப்னா ப்ரெசன்ட், இப்ப இருக்கிறது இல்லையா. ஸோ இந்த கரண்ட் ஃபார்மனுடைய ஆதோனிக் யுகுக்கு, இந்த மாடர்ன் டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு சக்சஸ்ஃபுல்லான மொழியா நமக்கு இந்த மொழி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. शताब्दियों के परिवर्तन और विकास के बाद उसे यह रूप मिला. ஸோ இந்த மாற்றம், இந்த சக்சஸ் நமக்கு எது மூலமா கிடைச்சது அப்படின்னா, இந்த சதாப்தியோங்கே பரிவர்த்தனை தான், நூற்றாண்டுகளுடைய மாற்றத்தின், இந்த ஆண்டுகளுடைய மாற்றத்தினாலையும் இதுல நடந்த வளர்ச்சிக்கு அப்புறம் தான் இந்த வடிவத்தை யஹ் ரூப்னா இந்த வர்த்தமான் ரூப், யஹ் ரூப் வந்து மிலாக, இந்த வடிவம் நமக்கு கிடைச்சது. அதாவது பாஷா விஞ்ஞான் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைச்சது. பாரத் மேம் பிராச்சீன் கால் சே கயி உன்னத பாஷாயிங் ஹை. அதாவது நம்ம இந்தியால ஆரம்ப காலத்துல இருந்தே, பிராச்சீன் காலம் அந்த ஏன்ஷியன் பீரியட்ல இருந்தே கயி உன்னத பல சிறந்த மொழிகள் நமக்கு வந்து கிடைச்சது. அதாவது லாங்குவேஜஸ், நிறைய லாங்குவேஜஸ், பெஸ்ட் லாங்குவேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து அந்த காலத்துல இருந்தே இருந்தது. सन 1875 के बाद भाषा विज्ञान के इतिहास का आधुनिक युग आरंभ होता है. அதாவது சின்ஸ் 1875, அதுதான் சன்னா சின்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா. ஸோ 1875 பாத், இந்த 1875 அப்புறம் இந்த மொழியியல்ன்றது, மொழியினுடைய இதிகாஸ் வரலாறு வந்து வரலாற்றுக்கான ஆதோனிக் யுக், இந்த மாடர்ன் எரா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. मैक्सवेलर, पॉल ब्रैहमैन, डेलबुक आदि विद्वानों ने भाषा संबंधी नए नए सिद्धांत स्थिर किए. அதாவது இவங்க எல்லாருமே இந்த மேக்ஸ் மூலர், இதெல்லாமே இவருடைய பேர்ல நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மேக்ஸ் மூலர், பால் பிரேஹ்மேன், டேல்புக் ஆதி வித்வானவனே. ஸோ இந்த வித்வானர்கள், இந்த பண்டிதர்கள் எல்லாருமே பாஷா சம்பந்தி, மொழி சம்பந்தமான நயே சித்தாந்த, நிறைய கொள்கைகளை, நிறைய பிரின்சிபிள்ஸை வந்து ஸ்திர்கியே, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, மொழி சம்பந்தமான விஷயங்களை. உன்ஹோனே பாரோப்பிய பரிவார் கி பாஷாவும் கஹரா அத்தியன் கியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து அந்த ஐரோப்பியன் சொல்லுவாங்களே, ஈரோப்பு, ஸோ அந்த ஃபேமிலியினுடைய மொழிகளை பற்றியான ஒரு டீப் ஸ்டடி வந்து பண்ணாங்க. அதுதான் கஹரா அத்தியன் அப்படின்னா ஒரு ஆழ்ந்த படிப்பினை வந்து அதுல பண்ணாங்க. ரொம்ப டீப்பா அதை ஸ்டடி பண்ணி அதுல என்ன இருக்கு அப்படின்ற விஷயங்களை நமக்கு சொல்லாங்க. आज के ध्वनि विज्ञान शब्द के लिए प्राचीन काल में शिक्षा शब्द का प्रयोग होता है. அதாவது இப்ப இருக்கிற அந்த துவனி விஞ்ஞான் அப்படின்னா, துவனினா சொல், சவுண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ப்ரொனவுன்சியேஷன். ஸோ அந்த அறிவியல் சப்தக்கேலியே, அந்த அதாவது சவுண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர்டுக்காக பிராச்சீன் கால்மே, ஏன்ஷியன் பீரியட்ல சீக்ஷா சப்தக்கா பிரயோக ஹோத்தாத்தா. ஸோ என்ன வேர்டை யூஸ் பண்ணாது, துவனி விஞ்ஞான்ற வேர்டுக்கு பதிலா சிக்ஷா, எஜுகேஷன், கல்வி அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏக் ஒரு புராணா சப்த ஹை சப்த சாஸ்திரி. அதாவது ஒன்று மற்றும் புராணா சப்த, மிக பழமையான ஒரே மற்றும்
பழமையான அந்த வார்த்தை என்ன அப்படின்னா அந்த சப்த சாஸ்திரி அப்படின்றத ஒரு மிக பழமையான வார்த்தை. அது ஒரே வார்த்தையும் கூட. அதாவது சொல் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. யஹ்பி பாஷா விஞ்ஞான் கா ஏக் அங் ஹை. ஸோ இதுவுமே வந்து அந்த மொழியினுடைய ஒரு பாற்று தான் அந்த சப்த சாஸ்திரி அப்படின்றதும். जिन विषयों का विवेचन आजकल भाषा विज्ञान में होता है. அதாவது எந்த விஷயத்தை பத்தியான விவேச்சன் அதாவது ஸ்டடி, ஆஜ்கல் பாஷா ரிசர்ச்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எந்த விஷயத்துல ரிசர்ச் வந்து ஆஜ்கல் பாஷா விஞ்ஞான் மேம், ஸோ இந்த ப்ரெசன்ட் லாங்குவேஜ் இருக்குல்ல, இந்த ப்ரெசன்ட் அந்த மொழியியல்ல நடந்ததோ, உன்கா விவேச்சன், ஸோ அந்த ஆராய்ச்சி பஹலே ஃபர்ஸ்ட் வியாக்கரன் கே அந்தர்கத் ஹி ஹோதா ஹை. ஸோ இலக்கணத்துக்கு உட்பட்டு தான் இருந்தது. ஸோ அவங்க எந்த மொழியை எந்த லாங்குவேஜை வந்து ரிசர்ச் பண்ணாலுமே ஸோ அந்த ரிசர்ச் வந்து இலக்கணத்துக்கு உட்பட்டு தான் இருந்தது. அந்தர்கத் அப்படின்னா இன்க்ளூடட், ஸோ இலக்கணத்தோட இணைஞ்சு தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆராய்ச்சி. விவேச்சன் அப்படின்னா அந்த ரிசர்ச் பண்ணாங்க இல்லையா, அதை சொல்றாங்க. पाणिनि ने वैदिक भाषा लौकिक संस्कृत आदि पर ध्यान दिया. ஸோ பாணினின்றவரும் ஒரு பர்சன், ஒருத்தரோட நேம் அது. அவரு என்ன, அதாவது இந்த சயின்ஸ் இதை பத்தியான மொழியை படிச்சவர்ல அவரும் ஒருத்தர். இவர் என்னன்னா வைதிக் பாஷா லௌகிக் சம்ஸ்கிருத் இது ரெண்டு விஷயத்திலுமே, அதுதான் ஆதிபர், இது ரெண்டு விஷயத்திலுமே தியான் தியா கவனம் செலுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் யாருன்னா காத்தியாயன் நீ பாணினிக்கே சூத்ரோங் பர். ஸோ இந்த காத்தியாயன்றவர் இந்த பாணினி இருக்காரு, இவருடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி, சூத்ரோங் அப்படின்னா சூத்திரம், ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஃபார்முலா படி வார்த்திக் லிக்கே, ஸோ வார்த்திக்னா உரையாடல், கான்வர்சேஷன் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து எழுதினாரு. அதுல அந்த வார்த்திக் மே பாணினிக்கே சூத்ரோங் கே संशोधन परिवर्तन की आवश्यकता बताई गई है. ஸோ அந்த வார்த்தைக்கு அந்த கான்வர்சேஷன்ல அவருடைய பாணினிக்கே சூத்ரோம் கே, ஸோ அந்த பாணினியுடைய அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலால சங்ஷோதன் பரிவர்த்தன் கி, ஸோ அதுல ஒரு சில மாற்றங்கள், சேஞ்சஸை வந்து கரெக்ஷன்ஸை வந்து கொண்டு வரதுக்கான அவசியத்தை பத்தி அதுல சொல்லியிருக்காங்களாம். அதுதான் சங்ஷோதன் அப்படின்னா கரெக்ஷனை பண்ணணும், அதுதான் பரிவர்த்தனை, அந்த கரெக்ஷனை செய்யணும் அப்படின்றதுக்கான முக்கியத்துவத்தை வந்து பத்தாயி கைஹே சொல்லப்பட்டிருக்கு. பதஞ்சலி, இது வந்து பந்த் ஜலின்னு போட்டிருக்காங்க. பதஞ்சலினே அப்பனே மகாகாவியமே, பந்த் ஜலினே தன்னுடைய மகாகாவியமே, தன்னுடைய மிகப்பெரிய காவியத்துல பாணினிக்கே சூத்ரோங் பர் பாஷ்யலிகா, ஸோ அவருடைய ஃபார்முலால வந்து பாஷ்யலிகா அந்த மொழியை வந்து அவருடைய ஃபாலோ பண்ணி அதை எழுதியிருக்கிறாரு, தன்னுடைய மகா காவியத்துல அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. பாரதிய வித்வானம் கி, அதாவது இந்திய பண்டிதர்கள் இருக்காங்க இல்லையா, कृपा से व्याकरण शास्त्र अपनी पूर्णता को पहुंचा इसलिए जब यूरोप के विद्वानों ने भाषाओं का तुलनात्मक अध्ययन शुरू किया तब संस्कृत के व्याकरण ग्रंथों से उन्होंने बहुत सहायता मिली. அதாவது அந்த பாரதிய வித்வானோங்கி கிருபா, அந்த பாரதிய பண்டிதர்களுக்குள்ள அவங்களுடைய கருணைனால, அவங்களுடைய உதவினால தான், அதுதான் கிருபாசே, அவங்களுடைய உதவினால வியாக்கரன் சாஸ்திர அந்த இலக்கணம் இருக்கு இல்லையா, அந்த இலக்கண முறை வந்து அப்பனே பூர்ணத்தாக்கோ, ஸோ அந்த இலக்கண சாஸ்திரம் தன்னுடைய கம்ப்ளீஷனை வந்து ரீச் பண்ணிடுச்சு. அதுதான் அப்பனி பூர்ணத்தாக்கோ, தன்னுடைய கம்ப்ளீஷன், தன்னுடைய முழுமை, அந்த இலக்கணத்தை பத்தியான அந்த முழுமையை வந்து பஹூஞ்சா ரீச் பண்ணிடுச்சு. இஸ்லியே அதனால சப் யூரோப் கே வித்வானோं ने भाषाओं का तुलनात्मक अध्ययन शुरू किया. எப்ப வந்து அந்த யூரோப்பிய வித்வானவங்க இருக்காங்க இல்லையா, அந்த பண்டிதர்கள், அவங்க அந்த மொழிக்கான கம்பேரிட்டிவ் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அதுதான் துலனாத்மக் அத்தியன் அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி அப்படின்னு சொல்றது. அதாவது மொழி ஆராய்ச்சி, அதாவது ஒரு லாங்குவேஜை பத்தி பண்ணும்போது இன்னொரு லாங்குவேஜில் அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்றது தான் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட் வந்து ரெடி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ சம்ஸ்கிருத் கே வியாக்கரன் கிரந்தோங் சே, அப்போ அந்த சமஸ்கிருத இலக்கணம் இருக்கு இல்லையா, அந்த நூல்களின் மூலமாக உசே பஹூத் சகாயத்தா மிலி, அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கிடைச்சது. எதுக்கு, அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றதுக்கு அந்த இலக்கண நூல்ல இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கிடைச்சது.
आधुनिक काल में ईसाई धर्म प्रचारक भारत आए. ஸோ ஆதுனிக் கால் में இப்போ இந்த மாடர்ன் பீரியட்ல என்ன பண்ணாங்க, இந்த ஈசாயி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈசாயின்னா இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அவங்க நம்மளோட இந்தியாவுக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு வந்தாங்க. வேபி அவங்களும் இசை திஷா மே மார்க்கதர்ஷக் ரஹே. இசை திஷான இந்த மொழி அறிவியல், இந்த மொழியியலை பத்தியான விஷயத்துல அவங்களும் நம்ம வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. வே ஜிஸ் பிரதேஷ் மேம் ரஹத்தே தே, அவங்க எந்த பிரதேசத்துலலாம் இருக்கிறாங்களோ உஸ் பிரதேஷ்கி அந்த தேசத்தினுடைய பிரசித்த பாஷாவோங்கா துலனாத்மக அத்தியன் கர்த்தே தே. ஸோ அந்த அதாவது இவங்க எந்த நாட்டுக்கெல்லாம் போறாங்களோ அந்த நாட்டுல இருக்கிற பிரசித்த பாஷாவங்க அந்த நாட்டுல என்ன மொழி மெயினா பேசுறாங்களோ ஸோ அதுக்கான கம்பேரிட்டிவ் ஸ்டடியை வந்து உடனே பண்ணிடுவாங்களாம். இசி பிரகார். ஸோ இந்த மாதிரி தான் कालबेलन तमिल तेलुगु मलयालम कन्नड़ आदि द्रविड भाषाओं का तुलनात्मक अध्ययन प्रस्तुत किया. ஸோ இப்படிதான் என்ன பண்ணாங்க இவங்க இந்த விஷயங்கள் இந்த மொழிகள் எல்லாத்துலயுமே இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க, கம்பேரிட்டிவ் ஸ்டடியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தீரே தீரே விஸ்வ வித்யாலயோங் மேம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தீரே தீரேனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூனிவர்சிட்டியில விஸ்வ வித்யாலயம் அப்படின்னா யூனிவர்சிட்டிலையும் பாஷா விஞ்ஞான் கா அத்தியன் ஹோனே லகா, அந்த மொழியியல் பத்தியான ஒரு ஸ்டடியும் பண்ண ஆரம்பிச்சாங்க. தப் பாரதிய பாஷா வைஞானிக் பி தயார் ஹோ கயி. ஸோ அப்பதான் என்ன பண்ணாங்க, அந்த இந்திய மொழி அறிவியலை பத்தியான ஒரு ரிப்போர்ட்டும் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. கயே வித்வான் இஸ் காரியமே பூரே மன்சே லகு கயே. ஸோ நிறைய பண்டிதர்கள், நிறைய மொழி அறிவியலாளர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அதாவது மொழி அறிவியலார் அப்படின்னு சொல்லுவாங்க, சயின்டிஸ்ட். அவங்க என்ன பண்ணாங்க, இஸ் காரியமே இந்த விஷயத்துல, அதாவது அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடின்றாங்களே அந்த விஷயத்துலயுமே பூரே மன்சே, ஸோ ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அதுல ஈடுபட ஆரம்பிச்சாங்க, அதாவது கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. बंगाल के सुनीत चंद्र सटर्जी प्रसिद्ध பாஷா வைஞானிக் தே. ஸோ இதுல இந்த பங்காலினுடைய சுனித் சந்திர சட்டர்ஜின்றவர் பிரசித்த பாஷா வைஞானிக், ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு லாங்குவேஜ்ல வந்து மிக புகழ்பெற்றவரா இருந்தார். அதுதான் பாஷா வைஞானிக்னா மொழி அறிவியலார், மொழியில வந்து சிறந்த சயின்டிஸ்டா இருந்தாரு, மிகப்பெரிய சயின்டிஸ்ட்னும் சொல்லலாம். அந்த மொழியை பற்றிய ஆராய்ச்சியில வந்து ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்றாங்க. உன்ஹோனே இந்தோ ஆரியன் அண்ட் ஹிந்தி நாம கிரந்த் கி ரச்சனா கி. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த இந்தோ ஆரியன் அண்ட் ஹிந்தின்ற ஒரு நூலையும் வந்து எழுதினாரு. பாபு ஷாம் சுந்தர்தாஸ் நே பாஷா விஞ்ஞான் நாமக் ஏ கிரந்த் கி ரச்சனா கி. ஸோ இதுல பாபு ஷாம் சுந்தர்தாஸ்ன்றவருமே அந்த பாஷா விஞ்ஞான் மொழியியல் அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் வந்து எழுதினாரு. ஸ்ரீ மங்கள் தேவி சாஸ்திரி ने भी इसमें बड़ा योग दिया. ஸோ இதுல அந்த மங்கள் தேவி சாஸ்திரின்றவரும் இதுல மிகப்பெரிய ஒரு தகுதியை வந்து உருவாக்கினாரு, அதுக்கான அந்த மொழிக்கான அந்த நூலுக்கான தகுதியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாரு. பாபுராய சக்சேனா நே சாமானிய பாஷா விஞ்ஞான் நாம கிரந்த் கி ரச்சனா கி. ஸோ இதுல அந்த பாபுராய சக்சேனான்றவரும் சாமானிய பாஷா விஞ்ஞான் அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் அவரும் எழுதினாரு. தீரேந்திர வர்மானே ஹிந்தி பாஷா கா இதிஹாஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி பாஷா ஒரு லிபிக்கு ரச்சனாக்கி. ஸோ இவரு ஹிந்தி பாஷா கா இதிஹாஸ் ஏவங் மற்றும் இந்தி மொழி மற்றும் அந்த வடிவத்துக்கான படைப்பையும் வந்து செஞ்சாரு. அதாவது ஹிந்தி மொழியையும் அந்த ஹிந்தி மொழிக்கான லிபி அப்படின்னா அதனோட வடிவம் எப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நமக்கு தெரிவிச்சாரு. டாக்டர் போல்நாத் திவாரி நே பாஷா விஞ்ஞான் கோஷ் நாம கிரந்த் லிகா. ஸோ இவரு வந்து இந்த பாஷா விஞ்ஞான் கோஷ் அப்படின்ற ஒரு நூலையும் எழுதினாரு. ஸோ இதுல நிறைய பேர் என்னென்ன புக்கு எழுதினாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸாம்ல ஏதாவது ஒரு 2-3 பேரோட நீங்க எழுதினாலே உங்களுக்கு போதும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாஷா விஞ்ஞான் கே க்ஷேத்ர में कार्य करने वाले பிரசித்த பாரதிய வித்வானோं के नाम योग है. ஸோ அதாவது இந்த மொழியியல் இருக்குல்ல, இந்த துறையில க்ஷேத்ர அப்படின்னா ஃபீல்டு, அந்த துறையில காரிய கர்னேவாலே அதாவது அந்த துறையில வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க பிரசித்த ரொம்ப ஃபேமஸ் ஆன பாரதிய வித்வானவங்க அந்த பண்டிதர்கள், அந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த பண்டிதர்கள் அவங்களுடைய பெயர்கள் என்னென்ன, அதாவது மொழியை பற்றியான ஆராய்ச்சி பண்றாங்களே அந்த அறிவியலர்களுடைய பெயர்கள்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று டாக்டர் சித்தேஸ்வர் சர்மா. ஸோ இவர் என்ன அப்படின்னா, இவர் எதுல ஃபேமஸ் அப்படின்னா துவனி, பாஷா அவர் போலியாங். ஸோ இந்த 3 விஷயங்களையும் இவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் காலே, இவர் வந்து கொங்கணி. ஸோ அந்த மொழியில இவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. ஜெகதீஷ் கஷ்யப், இவர் வந்து பாலி மொழி. பத்மசிங் சர்மா வந்து ஹிந்தி, உருது அவர் ஹிந்துஸ்தானி. இது எல்லாமே அவங்க எந்த இதுல கான்சன்ட்ரேட் பண்றாங்க மொழி சம்பந்தமா அப்படின்றத பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. டாக்டர் ஹரதேவ் பாஹரி, ஹிந்தி அர்த்த விசார். நெக்ஸ்ட் ஹிராலை ஜெயின அபப்ரங்ஷ். ஸோ இது எல்லாமே இவங்க எழுதின ஒரு விஷயங்கள்.